ஏய் அடிக்காதீங்கண்ணா. என்ன கொடிக்காதீங்கண்ணா? கோடையடி குமுற மாதிரி நான் குமுறிக்கிட்டு இருக்கிறேன். நீ கூறு கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவில எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்று இருக்கா, வாந்தி எடுத்திருக்கான், பேதி ஆகிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிலே இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்? அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூங்கிடுவேன். எது பிடிக்கலையோன்னா அப்ப இந்த தவில் வாசிக்கிறது உனக்கு பிடிக்கலங்கிறியா? அண்ணே சும்மா பேசாதீங்க. நீங்க வாசிங்க, நான் தூங்கணும். நான் வாசிச்சு நீ தூங்கவா? நான் என்ன தாளாட்டாட அந்த தவில வாசிக்கிறேன். இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது. அடிக்காதீங்கண்ணே. டேய், செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா? எது? தப்புலையும் தவிலையும் கட்டுறமே அந்த மாடுதான். உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது. ஐயோ பாவம். பரிதாபப்படாத. அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்கடிக்குத்தான் நீயும் திருந்துவ. அப்ப என்ன மாடுக்கிறீங்களா? இல்ல மனுஷன்னு உன்னை சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடையன் தூங்குறான். நான் வரேண்ணே. எங்க போற? ஐயோ, போகும்போது எங்க போறேன் கேக்குறீங்களே. போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாதுன்னு பாருங்கண்ணே. நான் போய் ஒரு கச்சேரி பேச. என்னது கச்சேரியில? நான் தானே பேசுவேன். நீ என்ன? நீங்க பேசி கிழிச்சிங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசோட தங்கல. நான் போய் பேசிட்டு வந்தா அதுக்கு ரேட்டே தனி. ஐயா ஏனே தவுளா அது? பின்ன என்ன தண்ணி ஊத்துற அண்டாவா? விட்டா அப்படித்தான் பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்கா வார்ப்பிடிங்க. 2 கச்சேரியா ஒண்ணுமே கலகாட்டல. தொப்பு தொப்புனுது. ஆமா, நாதஸ் ஏன் தூங்குறான்? என்னது நாதஸா? அதான் நாதசுரம்னே. ஓ, ஷார்ட்ல சொல்றியா? ஆமா. என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட்கட்ல போற? அப்படி ஆயிருச்சுனே. அளவன்னு பேசாம வார பிடிங்க. வாரு இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கணும். டிக்கெட்டை கேட்டு வாங்க, கேட்டு வாங்க. எங்கே போனோம்? கிழக்குப்படி போனோம். போய் உட்காருங்க. வணக்கங்க. வைக்குமா? கண்டக்டர்னே, இங்க ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க. யோ, என்னையா எல்லாரும் தலையில துண்டு போட்டிருக்கீங்க? எல்லாருக்கும் தலையில சிலந்து வெளியில போனா காக்கா கொத்திரு. அதான் துணியை போட்டு மூடி இருக்கோம். நல்லா மூடிக்குங்க, இதெல்லாம் தொத்து வியாதி. ஆமா, எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது. அந்த சிவப்பு சட்டை போட்டிருக்க தம்பி, அது எங்க போகுது? கிழக்குப்பட்டி. அதே போட்டி எங்களுக்கு போடுங்க. எத்தனை போட்டி? 6 பட்டி போடுங்க. அடே சேந்தப்பட்டி தம்பியா? வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல ராம மச்சான், பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது. போற வழியில அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை பண்ணீங்க. கண்கட்டி தெய்வமாச்சே, நினைச்சதெல்லாம் கை கூடும். எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கை தான் நான் இங்க வந்திருக்கேன். முத்தியா தம்பியா, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. ஆமா, ஊர்ல இல்லையா கதவு சாத்தி இருக்கு? அது எப்படி? நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும். தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது. நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு 10 காசு சில்லறையா இருக்குமா? ஏ சிவகுழந்து, வெளியூர் காட்ட போய் காசு கேட்கறிய, உனக்கு வெக்கமா இல்ல? நீ சும்மாரியா? தம்பி பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா அடடா அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி? ஆமா ஆமா. இந்தாங்க. இங்க பாத்தீங்களா, அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத. காதலுக்கு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான். ஏன்னா இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது? எந்த வண்டி? அட பொழப்பா கேட்டனே. அது ஏன் நம்பி கேக்குறீங்க? அப்பா, நான் ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறேன்.
என்னங்க எங்க இவ்வளவு தூரம்? எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கத்தான். ஆ, இது அது எங்க தவிழ்காருக்கு ஒரே வயிற்று போக்கு சீதபதியா இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு 7 நாடகம் போட்டிருக்கு. அதான் நாளை கழிச்சு ஒரு கச்சேரி உங்க தவிழ்கார அனுப்ப முடியுமான்னு கேட்க வந்தேன். நீங்க கேட்ட அனுப்பிச்சுமாக்கும். எங்களுக்கு கச்சேரி இருக்கு. ஆமா, தவல்காரரை பார்க்க மட்டும்தான் வந்தீங்களா? இல்ல இல்ல, அன்னைக்கு துண்டு விட்டு போட்டுனே, அது பத்திரமா இருக்கா? எந்த துண்டு? அன்னைக்கு உங்க இடத்துல மாலையா விழுந்துச்சு, அந்த துண்டு தான். பொல்லாத துண்டு. அதை வச்சுதான் நாங்க தலை தோட்டிக்க போறோமாக்கும். அந்த துண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தியா? துண்டுக்காக மட்டும் இல்ல, துண்டோட இன்னொன்னையும் விட்டுட்டு போயிட்டேன். அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? என் மனசத்தான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன். ஒரு மனசை கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? உங்க தவல்காரருக்கு பேதியாச்சு, அப்பவே வந்துட்டேன். இங்கேயே வந்தீங்க? அது யார் யாரோ என்னென்னமோ விட்டுட்டு தேடுறாங்க. நான் ஒரு பாட்டை விட்டுட்டேன், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நல்லா தெரியுங்க, நான் வர்றேன். அது எப்படி தனியா தேடுறது? டேய் வாங்கடா.